அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போவது 4ஆம் வகுப்பு செகண்ட் டைம் பாடம் 3 பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை பற்றி பார்ப்போம். ஒரு ஊர்ல மரியாதராமன் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விசித்திரமான வழக்கு வந்திருக்கு. அது என்ன வழக்குன்னா, ஒரு அரபு நாட்டு வணிகர் உழவரும் மேல வழக்கு தொடுத்திருக்காங்க. ஏன்னா என்னன்னா, என் யானைய உழவர் இரவல் வாங்கினாங்க, ஆனா என் யானை இறந்து போயிடுச்சு, எனக்கு என்னுடைய யானை வேணும்னு சொல்லி வழக்கு தொடுக்கிறாங்க. ஆனா அந்த உழவரோ என்ன சொல்றாங்க, என் மகள் திருமணத்திற்காக இரவல் வாங்கினேன், ஆனா ஊர்வலத்திற்கு வந்த யானை தற்செயலா இறந்துருச்சு, நான் அதற்காக கொஞ்சம் பணம் தரேன், அப்படி இல்லைட்டா ஒரு புது யானை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வணிகர் என்ன பண்றாங்க, ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னோட யானை தான் வேணும்னு சொல்லி ஒரே பிடிவாதமா நிக்கிறாரு. அப்போ மரியாதராமன் என்ன சொல்றாங்க, நாளைக்கு 2 பேரும் நீதிமன்றத்துக்கு வாங்க, அங்க வச்சு தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பி வச்சிடறாங்க. 2 பேரும் என்ன பண்றாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் மரியாதராமன் உழவரை மட்டும் தனியா கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்ன விஷயம்னா, நீங்க நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வராதீங்க, உங்க வீட்டுல உள்ள பழைய பானை ஃபுல்லா ஒரு கதவு பக்கம், அதாவது வாயில் கதவு பக்கம் அடுக்கி வைங்க, வாயில் கதவை தாழ்பால் போடாதீங்க, அந்த வணிகரை விட்டு நான் கூப்பிட சொல்றேன் உங்களை, அதுக்கப்புறம் நீங்க வாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி சாதுரியமா சொல்றாங்க. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் வணிகரும் வராங்க, கதவை தாழ்பால் போடுறதுனால கதவை தட்டினோடனே கதவு திறந்துருது, பானை எல்லாம் விழுந்து உடைஞ்சிருது. அதுக்கப்புறம் 2 பேரும் நீதிமன்றத்துக்கு வராங்க. வந்து உழவர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த பானை எல்லாம் நான் பழங்காலத்து, அதை எங்க முன்னோர்கள் பயன்படுத்தின பானை நான் ஞாபகமா வச்சிருக்கேன், எனக்கு என்னோட உடைஞ்சு போன பானை வேணும்னு சொல்றாங்க. அப்புறம் வணிகருக்கு என்ன பண்ணனே தெரியல. சரி, நான் அதுக்கு பானை புது பானை வேணா வாங்கி தரேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வணிகர் முன்னாடி பண்ணதை இப்போ உழவர் பண்றாங்க. இல்ல இல்ல, எனக்கு புது பானை வேண்டாம், எனக்கு என்னோட பானை தான் வேணும்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த மரியாதராமன் சொல்றாங்க, நீ என்ன கேட்ட, எனக்கு இறந்து போன யானையை கேட்ட, ஆனா அது என்னாச்சு, திருப்பி தர முடியாது. உழவர் என்ன கேட்குறாங்க, உடஞ்சு போன பானையை கேட்குறாங்க, ஆனா அந்த பானை திருப்பி கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப யானைக்கு பானைக்கு சரின்னு சொல்லி 2 பேருக்கு தீர்ப்பு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. கதை எவ்வளவு அழகா இருக்குது. வாங்க இப்ப பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு யானைக்கும் பானைக்கும் சரி. பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. மரியாதராமன் விசித்திரமான வழக்கு ஒன்று ஒரு முறை எதிர்கொள்ள நேர்ந்தது. உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் ஒருவர் தொடுத்த வழக்கு தான் அது. என்ன ஆச்சுன்னா, மரியாதராமன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு விசித்திரம், அதாவது அற்புதமான ஒரு வழக்கு வருது. அது என்ன வழக்குனா, உழவர் ஒருவர் மீது அரபு வணிகர் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. அது என்ன வழக்குன்னு வாங்க பார்ப்போம். அரபு வணிகர் மரியாதராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவின் ஊர்வலம் விடுவதற்காக என் யானையை இரவல் கேட்டார், நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது, அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்கள் என்று கூறினார். என்னாச்சுன்னா, அரபு வணிகர் என்ன சொல்றாங்கன்னா, என் யானைய உழவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மகன் திருமணத்திற்காக என் யானையை இரவல் கேட்டாங்க, நானே என் யானையை கொடுத்தேன், ஆனா அந்த ஊர்வலத்துல போது யானை இறந்துருச்சு, எனக்கு என்னோட யானை தான் வேணும், அதை திருப்பி தர சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. உழவரோ, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தின் தற்செயலாக இறந்து போய்விட்டது, அதற்குரிய விலையாவது மாற்றாக வேறு யானையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். அதுக்கு உழவர் என்ன சொல்றாங்க, நான் தரமாட்டேன்னு சொல்லாங்க, இறந்து போன யானையை என்னால தர முடியாது, அதுக்கு பதிலா புது யானை கொடுக்குறேன், அப்படி இல்லைட்டா அந்த யானைக்குரிய பணத்தை கொடுக்குறேன் இப்படின்னு எத்தனை முறையே சொல்லிட்டேன். ஆனா அந்த வணிகர் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறந்து போன அதே யானை தான் வேண்டும் என அடம் பிடித்தார். என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார். என்ன சொல்றாங்க, ஆனா அந்த வணிகர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இறந்து போன யானை தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி உழவர் என்ன பண்றாங்க, வருத்தத்துடன் மரியாதராமன்ட்ட சொல்றாங்க. உழவர் கூறியிருந்ததிலிருந்து உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்திற்குள் வாங்கள் என்று கூறி அனுப்பினார். மரியாதராமன் என்ன பண்றாங்க, நாளைக்கு நீங்க 2 பேரும் நீதிமன்றத்துக்கு வாங்க, அங்க வச்சு நான் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. பின்னர் உழவரை மட்டும் தனியாக அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம், உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்குள் அனுப்புகிறேன், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான், அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள், பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். உழவரை மட்டும் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, நீங்க நாளைக்கு நீதிமன்றத்திற்கு வராதீங்க, அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா, வாயில் கதவுல பழைய பானைகள் எல்லாம் அடுக்கி வைங்க,
அடுக்கி வச்சுட்டு கதவை தாழ்பால் போடாமல் வச்சிருங்க. நான் உங்களை கூப்பிட்றதுக்கு அந்த வணிகரே அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது நீதிமன்றத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. உழவரும் மரியாதை ராமன் கூறியது போலவே வீட்டின் கதவுக்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். அவரை அழைத்து வருவதற்கு வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவள் வீட்டு கதவை தட்ட கதவு வேகமாக திறந்து கொள்ள கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கின. அப்போது வீட்டுக்குள் இருக்கும் அந்த உழவர், வணிகரை என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி வைத்திருந்த பழைய பானைகள் இவற்றையெல்லாம் உடைத்து விட்டீரே, உம்மை சும்மா விட போவதில்லை, எனக்கு இதே பானையை திருப்பி தாருங்கள் என்று கூக்குரலிட்டு செய்ய தவறாத திகைத்த வணிகர் இருவரும் நீதிமன்றத்திற்கு செய்தனர். என்னாச்சு? உழவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன இப்படி பானையெல்லாம் உடைச்சு போட்டீங்க, அதாவது என்ன கதவு கோபத்தோட வந்து வணிகர் என்ன பண்ணிட்டாங்க, கதவை தள்ள கதவு திறந்து அடுக்கி வச்ச பானையெல்லாம் ஒன்னா கீழே விழுந்து ஒடிஞ்சு நொறுங்கிருச்சு. அவங்க என்ன பண்றாங்க, உழவர் கோவத்துடன் நான் இதை விட மாட்டேன்னு சொல்லி கத்தி பேசுறாங்க. எனக்கு என்ன உடஞ்சு போன பானை வேணும், இதுனா காலங்காலமா இந்த பானையில பத்திரமா வச்சிருக்கேன், நீங்க எளிதா உடைச்சிட்டீங்களே இந்த பானையை, எனக்கு என்னோட பானை தான் வேணும், உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கத்திட்டு வாங்க நீதிமன்றத்துக்கு போய் கேட்போம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினான் வணிகன். உழவரின் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வணிகர் சொல்றான். அதை கேட்ட மரியாதை ராமன், ஐயா வணிகரே, நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான யானை உயிருடன் திருப்பி தர கேட்டார் வேண்டும் என்றார். உழவரோ உடைந்து போன தம் பழைய பானைகளை திருப்பி தர வேண்டும் என்கிறார். ஆதலால் நீங்கள் உடைத்த பானைகளை திருப்பி தந்துவிட்டால் உழவரும் இறந்து போன உம்முடைய யானையை திருப்பி தந்து விடுவார். என்ன சொல்றாங்க மரியாதை ராமன் அவங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்னோட யானை தான் அருமையான யானை, எனக்கு இறந்து போன என்னோட யானை வேணும்னு கேக்குறீங்க. ஆனா உழவர் என்ன சொல்றாங்க, அந்த பழைய பானைனா எனக்கு வேணும்னு சொல்றாங்க, நீங்க பழைய பானையை திருப்பி கொடுத்தா உழவர் உங்க யானையை திருப்பி தந்துட போறாங்கன்னு சொல்றாங்க. இறந்து போன உம்முடைய யானையை திருப்பி தந்து விடுவா என்று தீர்ப்பளித்தார். அவர் கூறியதை கேட்ட வணிகரோ, ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் பழைய பானையை தர முடியாது என்றார். என்ன சொல்றாங்க, என்னால இந்த உடைஞ்சு போன பானையை தர முடியாது. உடனே மரியாதை ராமன், ஐயா வணிகரை, உம்மாலேயே திருப்பி தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும்? ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார். அந்த மரியாதை ராமன் என்ன சொல்றாங்க, ஒன்னாலேயே உடஞ்சு போன பானையை திருப்பி தர முடியாதுன்னு என்ற. அப்புறம் இந்த உழவர் எப்படி உங்களோட பானையை திருப்பி தருவாங்க? அதனால யானைக்கும் பானைக்கும் சரியா போயிருச்சுன்னு சொல்லி தீர்ப்பு அளிச்சிட்டாங்க. வணிகர் என்ன பண்றாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது, நீதி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அவன் அவசரப்பட்டு எனக்கு என் யானை வேணும்னு சொல்லி நீதி வழக்கு தொடுத்ததுனால அவனுக்கு என்னாச்சு, யானையும் கிடைக்கல பணமும் கிடைக்காம போயிருச்சு. அதனால நம்ம எந்த செயலை செய்தாலும் செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும், எதையும் பேராசையுடன் ஆசைப்படக்கூடாது. இந்த காணொளி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.